திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே திமுக சார்பில் அமைச்சர் நாசர் பங்கேற்கும் பொதுக்கூட்டத்திற்காக அமைக்கப்பட்ட மேடை பயணிகள் சென்று வரும் பாதையை அடைத்திருப்பதால் வாகனங்களில் செல்பவர்கள் சிரமத்திற்கு உள்ளாகியிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரபு வழங்க கேட்கலாம். பிரபு, வணக்கம். கள தகவல்கள். வணக்கம். திருவள்ளூர் மாவட்டத்தின் தலைநகர் திருவள்ளூர் ரயில் நிலையத்திலிருந்து பள்ளி கல்லூரி செல்லும் மாணவ மாணவிகள், வேலைக்கு செல்லும் தொழிலாளர்கள் மற்றும் பல்வேறு காரணங்களுக்காக செல்வதற்காக திருவள்ளூர் நகரை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கானோர் புறநகர் மின்சார ரயில்கள் மூலம் சென்னைக்கும் திருத்தணிக்கும் மற்றும் வெளியூர்களுக்கு செல்லும் ரயில் பயணிகள் விரைவு ரயில்களிலும் செல்வதால் திருவள்ளூர் ரயில் நிலையம் காலை முதல் இரவு வரை எப்போதும் பரபரப்பாகவே காணப்படும். அரசியல் கட்சிகள் ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் போராட்டங்களுக்கு அனுமதி கேட்கும் போது நகர காவல்துறையின் சார்பில் திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே அனுமதி வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ரயில் நிலையம் அருகே மேடை அமைத்து பல கட்சிகளும் பொதுக்கூட்டம் நடத்துவதை இங்கு வழக்கமாக கொண்டு வைத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து திருவள்ளூர் மேற்கு மாவட்ட திமுக சார்பில் அமைச்சர் நாசர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத்ரட்சன் ஆகியோர் பங்கேற்கும் ஓரணியில் தமிழ்நாடு தீர்மானம் ஏற்பு கூட்டத்திற்கான மேடையை திருவள்ளூர் ரயில்வே நிலையம் அருகே செல்லும் சாலையை மறைத்து, அதாவது முழுவதுமாக மறைத்து மேடை அமைத்துள்ளனர். இதனால் கிட்டத்தட்ட 100 மீட்டர் தூரத்திற்கு முதியவர்கள், கை குழந்தைகளுடன் வரும் பெண்கள், மாணவ மாணவிகள் என ஒற்றையடி பாதையில் செல்வது போல ஒதுங்கி செல்லும் அவல நிலையும் ஏற்பட்டு வருகிறது. மேலும் ரயில் நிலையத்திற்கு இருசக்கர வாகனங்களில் பயணிகள் பயணிக்க முடியாத சூழ்நிலையும் இங்கு ஏற்பட்டு வருகிறது. மேலும் சென்னையிலிருந்து, அதாவது ரயில் நிலையத்திலிருந்து திருவள்ளூர் நகருக்கு வரும் முதியவர்கள், பெண்கள் என பல்வேறு தரப்பட்ட மக்களும், அதாவது வியாபாரிகள் உட்பட பல்வேறு தரப்பட்ட மக்கள் 100 மீட்டர் அளவிற்கு நடந்து சென்று அந்த மேடையை கடந்த பின்புதான் ஆட்டோ மற்றும் வாகனங்களில் செல்ல வேண்டிய அவல நிலையும் ஏற்பட்டு வருகிறது. இந்த நிலையை கருத்தில் கொண்டு, அதாவது பொதுமக்கள் சிரமத்திற்கு உள்ளாகாத வகையில் மாவட்ட நிர்வாகம் சார்பிலும் மாவட்ட காவல்துறை சார்பிலும் அதாவது அரசியல் கட்சிகளின் போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்களுக்கு இது போன்று அதிக மக்கள் கூடும் இடங்களில் அனுமதி வழங்காமல் மக்கள் கூடாத இடங்களில் அனுமதி வழங்க வேண்டும் எனவும், இதனால் விவரங்களுக்கு நன்றி பிரபு.